Hi friends, welcome back to my channel. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வோடோஃபோன் ஐடியாவோட எஃபிஓ வந்து நாளையிலேருந்து வந்து ஓப்பன் ஆகுது. எஃபிஓ அப்படின்னா ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர். ஸோ இது வந்து எப்படின்னா நீங்கள் ஐபிஓ கேள்விப்பட்டிருப்பீங்க, அதே மாதிரி தான் இது எஃபிஓ. ஆல்ரெடி இந்த வோடோஃபோன் ஐடியாவோட ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் ஆகுது. ஸோ அவங்க வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக எஃபிஓ மூலயமா வந்து ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூ 18,000 கோடி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஃபேஸ் வேல்யூ வந்து 10 ரூபா. இதோட நம்ம ரீட்டைல் வந்து கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா 35%, QIB வந்து 50%, அண்ட் வந்து ஹெச்என்ஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15%. இது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நாளைக்கு ஓப்பன் ஆகி 22ஆம் தேதியோட முடியுது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 14,228 ரூபா ஒரு லாட் அப்ளை பண்ணால். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இவங்க கொடுக்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 11 ரூபா. இப்போ மார்க்கெட்டில் வந்து ஷேர் வந்து ட்ரேட் ஆகுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13 ரூபா கிட்ட ஆகுது. ஸோ வோடோஃபோன் ஐடியா பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடுத்த எஸ் பேங்க்கு. இதுக்கு வந்து கடன் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ப்ரொமோட்டரோட ஹோல்டிங் வந்து ரொம்ப கம்மி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புக் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா மைனஸில் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் அவங்க வந்து பாசிட்டிவாக கொண்டு வந்தாங்கன்னா ஸ்டாக்குக்கு ஒரு நல்ல பிரேக் த்ரூ வந்து கிடைக்கும். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து ப்ராஃபிட்டை பொறுத்தவரையும் ரொம்ப கம்மியாக தான் இது வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஃபிஓக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆங்கர் இன்வெஸ்டர்லேருந்து ஒரு 60 பேர்கிட்ட இருந்து ஒரு 5,200 கோடி கிட்ட வந்து ஃபண்ட் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எஃபிஓ மூலயமாவும் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது பியர் கம்பெனி பார்த்திங்கன்னா நம்ம பாரதி ஏர்டெல், டாடா கம்யூனிகேஷன்ஸ், ஸோ ஜியோ, இவங்க தான் வந்து இந்த ஐபிஓ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப பாசிட்டிவாகவே தான். எஃபிஓ வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃபிஓ இது வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்குது. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 4 ட்ரேடிங் செஷனாக ஸ்டாக்கு கொஞ்சம் மேலே தான் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 ரூபா கிட்ட இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு 122 ரூபா கிட்ட இருந்திருக்கு. எவ்வளோ கீழே வந்திருக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நஷ்டமான இதால் தான். ஸோ இந்த ஐபிஓ வந்து ஆக்சுவலாக நல்லா தான் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணுறதுனா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து எல்லா டீட்டெயிலும் நீங்களும் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.